தமிழ்நாடு முழுவதும் வெயில் கொளுத்தி வரும் சூழலில் பல்வேறு இடங்களில் கோடை மழை கொட்டி தீர்த்தது. கோயம்புத்தூர், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆலங்கட்டி மழை பெய்திருக்கிறது. கோவையில் காலை முதல் வெயில் சுட்டரித்த நிலையில் மாலையில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து கனமழை பெய்ய தொடங்கியது. துடியலூர், வடமதுரை, நரசிம்மநாயக்கன் பாளையம், கவுண்டம்பாளையம், பெரிய நாயக்கன் பாளையம் உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்தது. மேட்டுப்பாளையம் சுற்று வட்டாரத்தில் இடி மின்னலுடன் பலத்த மழை கொட்டியது. நீலகிரி மாவட்டத்தில் முதுமலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. வறட்சியின் பிடியில் இருந்த வனப்பகுதிகள் மழையின் காரணமாக மீண்டும் பசுமைக்கு திரும்ப வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வேபன்னப்பள்ளி, குருபரப்பள்ளி சுற்று வட்டாரத்தில் இரவில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே உள்ள தீர்த்தமலை, பொய்யப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. பாளையம், வீரப்பநாயக்கன்பட்டி ஆகிய பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்தது. வேலூர் மாவட்டத்தில் பேரணாம்பட்டு, பத்தலப்பள்ளி, குண்டலப்பள்ளி உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்தது. சொக்கரிஷிக்குப்பம் கிராமத்தில் தெருவில் விளையாடி கொண்டிருந்த 14 வயது சிறுவன் வைரமுத்து மீது மின்னல் தாக்கியதில் பரிதாபமாக இறந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் ஜவ்வாது மலை அடிவார கிராமங்களில் வெப்பம் தணிக்கும் வகையில் காற்றுடன் மழை பெய்தது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கனமழை காரணமாக மலைக்கோயில் படிப்பாதையில் மழைநீர் அருவி போல பெருக்கெடுத்து ஓடியது. முன்னெச்சரிக்கையாக பக்தர்கள் படிப்பாதை மண்டபங்களிலும் மலை கோவில்களிலும் தங்க வைக்கப்பட்டனர். இடும்பன் கோவிலில் மழைக்கு ஒதுங்கியிருந்த பக்தர்கள் மீது தகர கொட்டகை விழுந்ததில் சிறுவன் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். கொடைக்கானல் மலைப்பகுதியில் 1 மணி நேரமாக கனமழை கொட்டியது. வத்தலகுண்டு பிரதான சாலையில் மச்சூர் அருகே ராட்சத மரம் முறிந்து விழுந்ததால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தேனியில் மாலை நேரத்தில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. இதனால் 2 மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் அவதிக்கு ஆளாகினர். கொடுவிலார்பட்டியில் பலத்த காற்றால் மரம் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் பெய்த மழையால் சாலைகளில் வெள்ள நீர் தேங்கியது. பள்ளக்கால், புதுக்குடி, இடைக்கால், செங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்தது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் 2வது நாளாக இடி மின்னலுடன் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்நிலையில் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.